ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இவ்வளோ நாளும் பார்த்துட்டு இருந்த சோசியல் மீடியாஸு, யூடியூப்ஸு, சம் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துட்டு இருந்தது நம்ம ஜனநாயக படத்தோட அப்டேட்ஸு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த படத்தோட தற்போதைய அப்டேட்ஸு, தற்போதைய நிலவரங்கள் எப்படி இருக்குது அதுதான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கடந்த வருஷமே ஜனநாயக படம் படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு அது சென்சாரு கம்ப்ளைண்ட்டு, அது கம்ப்ளைண்ட்டு, இது கம்ப்ளைண்ட்டு எல்லாமே நமக்கு பிரச்சனைகள் தான் போய்ட்டுருந்து. நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே பிரச்சனைகள் தான் போய்ட்டுருந்து. அது போக இப்போ கடந்த 4 நாளைக்கு முன்னாடி இந்த படம் நெட்டில் லீக் ஆகிடுச்சு, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை போய்ட்டுருந்து. அதனால் அதை வச்சு இப்போ தற்போதைய நிலவரம் எப்படின்னா, படம் ஏப்ரல் 24 படம் தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுற இது மாதிரி ஒரு பேட்ச் அடிபட்டு இருக்குது. அதை பற்றி நாளைக்கு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி பண்ணி அவங்க முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி போய்ட்டுருக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனு. அதில் நம்ம விஜய் அண்ணா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க திரும்பவும் அதே படத்தை நான் நடித்து கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி விஷயம் என்னென்னா, பல பிரபலங்கள் இதில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சூர்யா சாராக இருக்கட்டும், சூரியண்ணா மற்றும் பல பிரபலங்கள் எல்லாமே சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் லீக் ஆகுன விஷயத்துக்காக அவங்க எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்தோட இப்போ தற்போதைய சுச்சுவேஷனும் இதுதான். ஏப்ரல் 24 அவங்க நாளைக்கு மீட்டிங்கில் இது பண்ணுறதை பொறுத்து தான் நாளைக்கு இருக்குது. மற்றபடி எலெக்ஷனுக்கு அடுத்த நாளாக இருக்கலாம், இல்லைன்னா அப்படியே மேக்ஸிமம் படம் உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள நம்ம விஜய் அண்ணாவோட படம் மேக்ஸிமம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருங்க, வெயிட் பண்ணுங்கள். படத்துக்கு பொதுவாட்டு வெயிட் பண்ணுங்கள். படம் ஒரு நாள் வரும், நம்ம எல்லாம் பார்த்து சந்தோஷப்படலாம். படம் ஒரு நாள் வரும், அதனால் எல்லோரும் படத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி விஜய் அண்ணா இப்போ எனக்கு 2வது அந்த படத்தை நடித்து கொடுக்குறேன் அந்த மாதிரியும் அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறது மாதிரி சில பல பேச்சுகள் அடிபட்டுட்டு இருக்குது. அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் இந்த படம் தளபதி 69 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பிரச்சனை தான். இந்த படம் தளபதி இப்போ கட்சிக்கு வரதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியிலேருந்தே பிரச்சனை தான். அந்த மாதிரி இதில் போய்ட்டுருக்கு. அதனால் நம்ம ஃபேன்ஸ் எல்லோரும், தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். படம் வரும், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் டபுள் பார்ட்டி, ட்ரிபிள் பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைட்டாக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய்.